உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். அஸ்வஸ்ம நிதி பெறுற அனைவருக்கும். மற்றது இப்போ மீளாய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. அதாவது 2023 2024 அந்த காலப்பகுதிக்கு பதிவு செய்து அஸ்வஸ்ம நிதியை பெற்றுக்கொண்டு வரவர்களுக்கு இப்போ மீளாய்வு பணி ஆரம்பிச்சிருக்குது. இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று மக்கள்களுக்கு இருக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேரடியாக கிராம அலுவலர்கள் ஊடாக ஒரு குழு உங்கள்கிட்ட அந்த பதிவுகளை மேற்கொள்கிறாங்க. உங்களுடைய விடயங்கள் என்ன, உங்களுடைய கஷ்ட நிலவரம் என்ன, உங்களோட வாகனம் இருக்கா, உங்களுடைய ஆடு மாடு இருக்கா, இப்படின்னு சொல்லி எல்லா விதமான இதுகளையும் கேட்டு அதில் உடனடியாக பதிவுகளை மேற்கொண்டு கொண்டு வராங்க. ஸோ இதில் பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், எங்களுடைய மக்கள் ஜிஎஸ் வாரர் அவர்கிட்ட கொஞ்சம் மறைச்சி சொல்லுவோம்னு சொல்லி பல்வேறுபட்ட உண்மைகளை மறைச்சி சொல்கிற ஒரு செயல்பாடு காணக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு சொன்னால், இப்போ அவர் 2 வாகனம் வச்சிருக்கணும்னு சொன்னால் தன்னிட்ட 2 பைக் நிற்குதுன்னு சொன்னால் ஒரு பைக் தான் நிற்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறது. ஆடு மாடுகள் வளர்க்குறீங்களான்னு கேட்டால் ஒன்றுமே வளர்க்க இல்லைன்னு சொல்கிறது. வீட்டில் ஆடுகள் நின்றாலும் அது எங்களை வீட்டில் சொந்தக்காரர் வாங்கி தந்துட்டு போயிருக்கிறார், அதை வச்சு வளர்த்து கொண்டு வர அப்படின்னு சொல்லி பொய்களை சொல்கிறது. என்னென்னு சொன்னால், அந்த நிதியை பெற்றுக்கொள்கிறதுக்காக. ஸோ இப்படியான விஷயங்கள் பெரிதில் நடக்குதுன்றதை அவதானித்த நலன்புரிகள் நன்மைகள் சபை இன்றைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நலன்புரி நன்மைகள் சபையில் மீளாய்வு நடவடிக்கைகள் நடைபெறுது. அந்த மீளாய்வு நடவடிக்கைகளில் யாராவது பொய்களை சொல்லி நிதியை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி இருக்கிற விஷயங்களை மறைச்சி பொய்யான விஷயங்களை சொல்லி நிதி எடுக்க முயற்சித்தால், அதாவது நீங்கள் சொல்கிறது பொய் தான் என்று சொல்லி 100% நிரூபிக்கப்பட்டால் உங்களுக்கு 1 வருட சிறை தண்டனை அல்லது 5000 ரூபாய்க்கும் அதிகமான தண்டப்பணம் வழங்கப்படும். 1 வருட சிறை தண்டனை வரைக்கும் வழங்கக்கூடிய அதிகாரம் இந்த நலன்புரிகள் நன்மைகள் சபையிட்ட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக நலன்புரிகள் சபையினுடைய 20வது சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதியால் குறித்த விஷயம் குறித்த நபர் நலன்புரிகள் நன்மைகள் சபையினூடாக கிடைக்கப்படும் அந்த நலன்புரி திட்டத்தை பெறுறதுக்காக பொய் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அந்த நீதிமன்றத்தினூடாக உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் அவருக்கு 1 வருட சிறை தண்டனை 5000 ரூபாய்க்கும் அதிகமான தண்டப்பணம் அறவிடப்படும் என்ற மாதிரி வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக 30 லட்சம் பேர் 2023 2024 அந்த கால பகுதிக்கு பதிவு செய்து 30 லட்சம் பேர் இந்த நலன்புரிகள் நன்மைகள் சபையினுடையாக நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்கிற நபர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீளவும் அவர்கள் இப்போ எப்படி அவர்களுடைய ஒரே நலன்புரிகள் நன்மை சபைகள் நிதியை வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் வழங்குறது ஏதோ வாழ்வாதார அடிப்படையில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு சொல்லி, அப்போ வருடக்கணக்கில் நிதியை வழங்கிட்டு வர உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா, சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்களான்றதெல்லாம் விசாரித்து உங்களுக்கு மீளவு நிதி தாரதா, வேறு யாருக்கும் அதை மாற்றி கொடுக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த மீளாய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. இதில் பொய்களை சொல்லி தேவையில்லாமல் இந்த சிறை தண்டனைகள் மற்றும் இந்த நட்டஈட்டு பணங்களை செலுத்துகிற அளவுக்கு வராமல் உங்களுடைய உண்மை நிலவரங்களை சொல்லுங்கள். நீங்கள் உண்மையான நிலவரங்களை சொல்கிறது மூலமாக தான் உங்களை விட கஷ்டப்பட்டவர்கள் வெளியே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் கஷ்டப்பட்டவர்களாக இருப்பீங்க, ஆனால் உங்களை விட கஷ்டப்பட்டவன் நிதியே இல்லாமல் இருப்பான். ஸோ அவர்களுக்கும் அது போய் சேர வேணும். அதனால் உண்மையான தகவல்களை அந்த சபைக்கு வழங்குங்க. யாருக்கு நிதி கொடுக்கணும்ன்றதை நடைமுறைகள் நன்மைகள் சபை நேர்மையான அடிப்படையில் எடுத்து வழங்க வேண்டிய குடும்பங்களுக்கு வழங்குவார்கள். ஏன்னு சொன்னால் 1300 கோடிக்கு மேலே மாதாந்தம் வழங்குறாங்க இந்த நலன்புரி நன்மைகள் சபையால். நாடே இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் கூட இந்த நலன்புரிகள் நன்மைகள் சபையை நம்பி வாழ்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் கிட்டத்தட்ட 1500 கோடியை மாதம் வழங்குது. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இதான் சொந்தங்களே, மீண்டும் சொல்கிறேன், நலன்புரிகள் திட்டத்தை பெறத்துக்காக பொய்யான தகவல்களை சொல்லி நீதிமன்றத்தின் முன் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கிற நிலைமைக்கு போகாமல் உங்களுடைய உண்மையான தகவல்களை மட்டும் வழங்குங்க. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.